काशी विश्वेश्वर रामेश्वर काशी विश्वेश्वर पर्ववर्तिनी रामेश्वर पाराळु विशालाक्षी विश्वेश्वर उप्पूरिन वेलुगंध विघ्नेश्वर उडमार श्रीराम तोळुदेश्वर ஒப்பில்ல செந்தூரின் முருகேஸ்வர ஓங்கார நாயகனே விஸ்வேஸ்வர உயர்தேவி பட்டினத்து திலகேஸ்வர உன்பாதம் பணிகின்றோம் பரமேஸ்வர அயராமல் நடக்கின்றோம் ராமேஸ்வர அஞ்சாமல் காப்பாயே விஸ்வேஸ்வர கர்நாடகம் தாண்டி கங்கேஸ்வர காலார நடக்கின்றோம் விஸ்வேஸ்வரா ஒரு நாடா எல்லோரும் உயர்வாகவே ஒன்றாக பூசித்தோம் விஸ்வேஸ்வரா காசி முதல் குமரி வரை உனது எல்லையே கால் நடந்து வந்தவர்க்கு கவலை இல்லையே காசி முதல் குமரி வரை உனது எல்லையே கால் நடந்து வந்தவர்க்கு கவலை இல்லையே ராமேஸ்வரா காசி விஸ்வேஸ்வரா ராமேஸ்வரா காசி விஸ்வேஸ்வரா எத்தனை அலங்காரம் முத்தமிழ் முருகனுக்கு எத்தனை அலங்காரம் சக்தியின் பிள்ளை சரவண முத்துக்கு எத்தனை அலங்காரம் சித்தம் போற்றும் சிவனின் பிள்ளைக்கு எத்தனை அலங்காரம் குழந்தை அலங்காரம் கோடை புன்னகை கூடும் அலங்காரம் மலையை அலங்காரம் மங்கையார் தாளாட்டி மகிழும் அலங்காரம் சிறுவன் அலங்காரம் சிவனுக்கு மண்ணீர் சொப்பும் அலங்காரம் குமரன் அலங்காரம் கோதையறிவர் கொஞ்சம் அலங்காரம் வேலன் அலங்காரம் வேல் கொண்டு சூரனை வீழ்த்தும் அலங்காரம் வேடன் அலங்காரம் வேல்விழி வள்ளியை விரும்பும் அலங்காரம் விருத்தன் அலங்காரம் விநாயகர் துணையின் வெற்றி அலங்காரம் அரசன் அலங்காரம் அனைத்து செல்வம் அளிக்கும் அலங்காரம் ஆண்டி அலங்காரம் ஆசை நீக்கிய அலங்காரம் சந்தன அலங்காரம் சகல புகழையும் தந்திடும் அலங்காரம் திருநீர் அலங்காரம் தீமை போக்கிடும் திவ்ய அலங்காரம் மலர்கள் அலங்காரம் மங்களம் தருகின்ற மகிழ்ச்சி அலங்காரம் திருமண அலங்காரம் தேவியார் இருவர் திருப்பூட்டும் அலங்காரம் வேற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இசை பயில் ஷடாட்சரமதாளே இகவர சௌபாக்கியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனி மலை வீற்றருளும் வேளா அசுர கிளை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே ஆறுமுகசாமி ஐயா ஆறுமுகசாமி ஆறுமுகசாமி ஐயா ஆறுமுகசாமி தேருமுகம் காட்டி ஐயா தெளிவு முகம் காட்டி நூறு முகம் காட்டி ஐயா முகம் காட்டி ஏறுமுகம் காட்டி ஐயா இனிய முகம் காட்டி குறுமுகம் காட்டி ஐயா குளவு முகம் காட்டி சொருமுகம் காட்டி ஐயா சொர்க்கமுகம் காட்டி நீர்முகம் காட்டி ஐயா நித்துக்கும் வாழ்வருள்வாய். நன்றி. இருக்கும் சான்றோர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். 20வது ஆண்டு துவாதசி மடத்தில் நடைபெறும் சத்சங்கம் 5வது நாள் ராமர் பட்டாபிஷேகம் 20வது வருடம். எத்தனை வருஷம் நடந்தாலும் பட்டாபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்கும். அதான் நேற்று நாராயணன் சொன்ன மாதிரி 4000 வருடங்களுக்கு முந்தைய கதை இது. ஆகையினால எத்தனை தவிர கேட்டாலும் நமக்கு எந்த விதமான தொய்வும் ஏற்படாது. அப்படிப்பட்ட ஒரு ராமாயணத்தை எங்களது மடத்தில் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
அது மிகவும் பழமையான மடம். இதில் அனைத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல ஆசிரியர்கள், நல்ல நண்பர்கள், எப்படியெல்லாம் வாழ வேண்டும், மனிதன் எப்படி வாழ வேண்டும், மன்னன் எப்படி ஆள வேண்டும் என்பது முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல ஆசிரியர்கள் என்று சொல்லும்போது நான்லாம் படிக்கிற போது இந்த ஆசிரியர்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்தாங்க. நான் படிக்கிற போது இங்கே கடலூர் சிட்டாலாச்சி ஸ்கூலில் திருவேங்கடசாமி அவர்கள் மிகச்சிறந்த தலைமை ஆசிரியராக அவ்வளவு கண்டிப்பான ஆசிரியராக இருந்தார்கள். பள்ளத்தூரில் படித்தேன் ஏஎம்எம் ஸ்கூலில் தோத்தாத்திரின்னு உங்களுக்குலாம் நிறைய பேர் பள்ளத்தூரில் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் மாதிரி ஒரு தலைமை ஆசிரியரை இன்றைக்கி யாரும் பார்க்க முடியாது. அவர் மாணவர்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அவர் தன்னை தண்டித்துக் கொள்வார். அப்படி ஒரு பெற்றவர். ஒரு நாள் அவர் வகுப்பில் பேசாதீங்கன்னு பல முறை சொல்லி பார்த்தாரு. பாடம் நடக்கிற போது கேட்கல. அவர் உடனே அன்னைக்கு பூரா வாயை கட்டிக்கிட்டார். நான் இன்னைக்கு பூரா பேச மாட்டேன், நான் ஒரு நல்ல தலைமை ஆசிரியராக என்னால் இயங்க முடியலைன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் வசிஷ்டர், சுதந்திரலாம் இந்த போல் ஆசிரியர்களை நாம் பார்த்துருக்கிறோம். அப்படி ஒரு மிக உன்னதமான இந்த காவியத்தை நீங்கள் சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி. இன்று பட்டாபிஷேகம் ரொம்ப அதிகமான அளவிலே இன்று வயதில் உள்ளார்கள். ஆகவே இந்த மடத்தின் சார்பாக அனைவரையும் வருக என்று வரவேற்று, அதாவது எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்துருக்கோம். அது வாங்காதவங்க கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கலாம். நான் அந்த பொண்ணை கொடுக்க சொல்லியிருக்கேன். அதே மாதிரி டோக்கன் எங்கள்கிட்ட இருக்குது. இந்த முடிவில் குலுக்கி போட்டு 3 பேருக்கு ஐயா எழுதிய புஸ்தகங்கள் பரிசாக கொடுக்குறோம். சக்தியாய் சிவமாகி தனிப்பர முத்தியான முதலை துதிசெய்ய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குக சித்தியானைதன் செய்ய பொற்பாதமே அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரி பொய்யில்லை கண்ட உண்மை. இந்த ராம நாமத்தை, இந்த உயர்ந்த வேள்வியினை ஆஞ்சநேயனை போல தீராத பக்தியோடு எல்லையற்ற அன்போடு நடத்தக்கூடிய வேணா அழகப்பண்ணன் அண்ணவர்கள், ராமசாமி அண்ணன் அவர்கள், நாவண்ணா மெய்யப்பன் அண்ணன், மீனாட்சி ஆட்சி அவர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் அனைவரது திருவடிகளையும் தொட்டு வணங்கி ராம நாமத்தை சொல்லக்கூடிய உயர்ந்த வாழ்க்கையை பிச்சையாக தந்த பொற்கிழி கவிஞர் காசி ஸ்ரீ கைலைமணி அருட்கவிஞர் அரசோ ஐயா அவர்களின் திருவடிகளையும் பக்தியோடு நினைந்து தொழுது இந்த சிறியனை இயங்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உயிரிலும் என் உணர்விலும் கலந்த 19ஆம் சித்தர் ஆறுமுகசாமி ஐயா அவர்களின் திருவடிகளையும் பக்தியோடு நினைந்து தொழுது இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பட அடியார்கள், எப்பையும் இந்த எளியவன் சொல்றதுண்டு, பட அடியார்கள்னா எல்லாருமே பட அடியார்களுக்குள்ள வந்துருவீங்க. இன்னைக்கு வந்திருக்கவங்க எல்லாருமே தெரிஞ்சவங்க. ஒருத்தர் பேரை சொல்லி ஒருத்தர் பேரை விட்டுறப்படாது. வந்திருக்கக்கூடிய அனைத்து பட அடியார்களின் திருவடிகளையும் தொட்டு வணங்கி உங்கள் அனைவரையும் வருக 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 என மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். கும்பாபிஷேகம் பார்த்த பலன், தசரதனுக்கு கிடைக்காத பாக்கியம், 60,000 ஆண்டுகள் தவமிருந்து பெற்ற பிள்ளை இல்லைன்னு அழுத வருத்தப்பட்ட ராமன் பிறந்து அவனுடைய துன்பத்தை நீக்கினார். 60,000 ஆண்டுகள் தவமிருந்து பெற்ற பிள்ளை, அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிற தசரதனுக்கு நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. கண்ணீர் மல்க கூப்பிய கைகளோட அழுத கண்களோட என்ன பண்ணுவீங்க, துவண்ட மீனியோட ராம ராம ராமன்னு கை கட்டி வாய் புடைந்து ராமநாமத்தை யார் அப்படி கேட்பா? ஆஞ்சநேயன். நின்ற ராமாயணத்தின் நிகழ்ந்திடு கதைகள் தம்மில் ஒன்றினை படித்தோர்தாமும் உரைத்திட கேட்டோர்தாமும் நன்றிது என்றோர்தாமும் நரகமதி எழுதினாரு. நின்ற ராமாயணத்தின், ராமாயணம் எப்படி இருக்கு, நிக்குது. எத்தனை வருஷமா நிக்குது? 10,000 வருஷமா நிக்குது. என்ன காரணம்? ராமன் எப்படிப்பட்ட பிள்ளை? எளியோரை தானத்தால் வென்றான், குருவை பணிவிடையால் வென்றான், எதிரியை வீரத்தால் வென்றான், உலகத்தை சத்தியத்தால் வென்றான். அதனால ராமாயணம் நிக்குது. நின்ற ராமாயணத்தில் நிகழ்ந்திடு கதைகள் தம்மில் ஒன்றினை படித்தோர் தாமும் உரைத்திட கேட்டோர் தாமும். இப்படி ஒன்றினை படித்தோர் தாமும் உரைத்திட கேட்டோர் தாமும். நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த குடும்பத்தாரை பார்த்து நல்லா நடத்துறீங்க, நன்றிது என்றோர் தாமும் நீங்க சொல்லணும். அப்படி சொன்னாக்க நரகமதி எய்தினாரே
அப்பதான் உங்களுக்கு பரமபதம். நாராயண நாராயண நாராயணன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். எந்திரிச்சா நாராயணா, படுத்தா நாராயணா, நடந்தா நாராயணா, எந்நேரம் பார்த்தாலும் நாராயணான்னு அவர் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ நீங்கள் பெரியவருக்கு என்ன பண்ணுவீங்க? எந்திரிச்சா முருகா, உட்கார்ந்தா முருகா. ஐயா என்ன பண்ணுவாங்க? எந்திரிச்சா ராமா, உட்கார்ந்தா ராமா. ஐயா தன்னுடைய சிரசில் சிவபெருமானை தாங்கினார்கள். இந்த தோல்ல ராமன், இந்த தோல்ல முருகன். அதுதான் அரசோக்கியா. என்ன பண்ணுவீங்க பெரியவங்க? எந்திரிச்சா ராமாம்பிக, உட்கார்ந்தா ராமாம்பிக. ஒருத்தர் என்ன பண்ணார் தெரியுமா? எந்நேரம் பார்த்தாலும் நாராயணா நாராயணன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். யார் அது? 20 வருஷமா கேட்கிறீங்களே. நாரதர். நாராயண நாராயணன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அவருக்கு ஒரு ஆச்சரியம். என்னடா எந்நேரம் பார்த்தாலும் நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டே இருக்கோமே, இந்த நாராயணானா என்ன அர்த்தம்? யார்கிட்ட போய் கேட்கலாம்? உடையவர்கள்ட்டே போய் கேட்டுருவோம். யார்கிட்ட? திருமால்கிட்டே போய் கேட்டுருவோம். நாராயணானா என்ன அர்த்தம்னு போய் கேட்போம்னு கேட்டார். திருமால் சொன்னார், ஏப்பா துவாதசி மடத்துல அங்க வாசல்ல ஒரு மாடு ஒண்ணு இருக்குப்பா, அந்த மாடு ஒரு சாணம் போட்டிருக்குப்பா, இப்பதான் போட்டிருக்கு. அந்த சாணத்துல இருந்து ஒரு புழு ஒண்ணு பிறந்திருக்குப்பா, அந்த புழுக்கு தெரியும் நாராயணானா என்ன அர்த்தம்னு. ஓ கேளு. இவர் மெதுவா போய் புழுக்கிட்ட நாராயணானா என்னன்னு கேட்டார். புழு செத்து போச்சு. பாத்தீங்களா? அடுத்து என்ன தெரியுமா பண்ணார்? சாமி புழு செத்து போச்சு சாமி. அப்பா இங்க பாத்தியாப்பா, இந்த லைட் இருக்கு பாத்தியா, இந்த லைட்ல இருந்து இப்ப ஒரு பூச்சி ஒண்ணு பிறந்திருக்குப்பா, தோன்றி இருக்கிறதப்பா, அந்த பூச்சி கிட்ட போய் கேளு. நாராயணான்னா என்னன்னு கேளு, அர்த்தம் தெரியும். மெதுவா போய் இந்த பாருங்க பூச்சி பறக்குது. ராமன் சத்தியம். என்ன தெரியுமா கேட்டாரு? நாராயணான்னா என்னன்னு கேட்டாரு. பூச்சி செத்து போச்சு. இது என்னடா அது பிரச்சனையா இருக்கு? முதல்ல புழு கிடைக்கிட்டும் செத்து போச்சு, பூச்சி கிடைக்கிட்டும் செத்து போச்சு. சாமி சொன்னார் திருமால், அப்பா மீனாட்சி இருக்கால, அவ கையில ஒரு கிளி இருப்பா, அவ சொந்தக்காரி பறக்கிறா பாரு, இந்த பறக்கிறா பாரு, இந்த பறக்கிறா பாரு, அவள்கிட்ட போய் கேளுப்பா நாராயணானா என்ன அர்த்தம்னு. நாராயணானா என்ன அர்த்தம்னு கேட்டா. கிளியும் செத்து போச்சு. நடிகிட்டே போனார். என்ன சாமி கிளியும் செத்து போச்சு? அவசரப்படாதடா, இப்பதாண்டா ஒரு தாய் பசு ஒண்ணு, ஒரு கன்று ஒண்ணு ஈன்று கீழே போட்டிருக்கா, இப்பதாண்டா அந்த கன்று கீழே விழுந்திருக்கு, அந்த கன்று கிட்ட போய் கேளுடா நாராயணானா என்னன்னு. கன்று கிட்ட போய் நாராயணானா என்னன்னு கேட்டார். இப்ப என்னாச்சு? கன்று செத்து போச்சு. இவர் ஓடி போனார். சாமி நாராயணானா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே சாமி, என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நாராயணானா என்ன தெரியுமா? சாவோம். பாத்தீங்களா? நாராயணானா என்ன? சாவும்னு சொன்னார். சாமி சொன்னார், அவசரப்படாதப்பா, அவசரப்படாத, காசிக்கு போ, அங்க காசி ராஜா இருக்கான்பா, காசிக்கு வடக்கே காசி ராஜா இருக்கான்பா, அவன்கிட்ட போய் அவனுக்கு இப்பதான் ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, 10,000 ஆண்டுகள் தவம் இருந்து ராஜகுமாரன் பிறந்திருக்கான்பா, அவன்கிட்ட போய் கேளு நாராயணானா என்னன்னு. இவர் சொன்னார், சாமி இதுவரைக்கும் கேட்டதே போதும், நீங்களுக்கெல்லாம் சொந்த பந்தம் கிடையாது, அவன் ராஜா, நான் ஏதாவது கேட்க ஏதாவது சிக்கலாகி போச்சுன்னா என்னை கட்டி வச்சு உரிச்சிருவாங்க சாமி, நல்லா இருக்கியே வேண்டாம். நடுங்கிக்கிட்டே போனார், நடுங்கிக்கிட்டே போனார். இந்த இருக்கிய பார்த்தீங்களா சான்றோர்கள், உங்களை மாதிரி சான்றோர்கள் 1,00,000 பேர் இருக்காங்க. நாரதர் மெதுவா வர்றார், நடுங்கிக்கிட்டே உள்ள வர்றார். உள்ள வந்தவர் இந்த குழந்தை தங்க தொட்டியில படுத்திருந்ததா, அதுகிட்ட போய் நாராயணான்னார். அது எந்திரிச்சு உட்காந்து அர்த்தம் தெரியணும் மாதிரி கேட்டுச்சு. பார்த்தீங்களா? எந்திரிச்சு உட்காந்து அர்த்தம் தெரியணும் மாதிரி கேட்டுச்சு. நீயாவது என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டியே, அர்த்தத்தை சொல்லு. சாமி முதல்ல நான் புழுவா பிறந்தேன். பிறவியில முதல் பிறவி என்ன தெரியுமா? புழு. புல்லாகி புடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என் பெருமான். அப்ப முதல் பிறவி என்ன? புழு. சாமி நான் புழுவா பிறந்தேன், நீங்க என்ன பண்ணீங்க? என் காதுல வந்து நாராயணான்னு சொன்னீங்க, முக்தி அடைஞ்சேன். முக்தி அடைஞ்சு அதை விட உயர்ந்த பிறவி பூச்சியா பிறந்தேன் சாமி. அப்பையும் வந்து என்ன சொன்னீங்க? நாராயணான்னு சொன்னீங்க சாமி, முக்தி அடைஞ்சேன். அதை விட உயர்ந்த பிறவி கிளியா பிறந்தேன் சாமி, நீங்க என்ன பண்ணீங்க? என் காதுல வந்து நாராயணான்னு சொன்னீங்க, முக்தி அடைஞ்சேன். அதை விட உயர்ந்த பிறவி பசுங்கன்றா பிறந்தேன் சாமி, என்ன பண்ணீங்க? அப்பையும் வந்து என் காதுல நாராயணான்னு சொன்னீங்க சாமி, முக்தி அடைஞ்சேன்.
முக்தி அடைஞ்சு எங்க வந்திருக்கேன் பார்த்தீங்களா? காசி ராஜாவுடைய அரண்மனையில ராஜகுமாரனாக வந்து பிறந்திருக்கேன் சாமி. அப்ப நாராயணானா என்ன? முக்தி அடைகிறதா? உயர்வை தருபவர். நாராயணானா என்ன? உயர்வை தருபவர். பாத்தீங்களா? எனக்கு கை தட்ட வேணாம், நாராயணனுக்கு தட்ட மாட்டீங்களா? அதுதான் நாராயணா. அந்த நாராயணால இருக்க 2வது எழுத்து ரா. நம சிவாயில இருக்கக்கூடிய 2வது எழுத்து மா. பாடுறோமே எல்லாரும்.